ஒரு சாதாரண மனிதன் பிஸ்னஸ் மேன் ஆகி, இல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு சில கரேஜ், கான்ஃபிடென்ட் வேணும். ஆனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் பத்துமா அப்படின்னா, பிஸ்னஸ சக்சஸ் ஆக்குறது தான் அதனுடைய மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பிரைடுங்க. பிஸ்னஸ் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஆண்டர்பிரினர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ அத சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸா கன்வெர்ட் பண்றது அவருடைய தலையாய கடமை. அப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ இருந்ததுன்னா, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகி மேல போகும் அப்படின்னா, எய்தர் அந்த ப்ராடக்ட்ட நியூவா இன்னோவேட் பண்ணலாம். ஒரு ஒரு ப்ராடக்ட்ட கம்ப்ளீட்டா இன்னோவேட் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் இதுவரைக்கும் மார்க்கெட்ல இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப அந்த மாரி இருந்தா சக்சஸ் ஆகும். இன்னோவேஷன்னா என்னன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜில நம்ம ஒரு கட்டத்துல என்ன பண்றோம்னா அப்படின்னாக்க, லேண்ட்லைன் தான் இருந்தது. லேண்ட்லைன்ல இருந்து அந்த பேஜர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மெசேஞ்சர் மாதிரி இருக்கும். அது இன்வென்ட் பண்ண பின்னாடி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த பேஜர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இது 2ம் வழக்குல இருக்கையில பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் கான்செப்ட் வந்தது. மொபைல் ஃபோன் கான்செப்ட் வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா, நமக்கு லேண்ட்லைனுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% குட் பை சொல்லிட்டோம். அப்போ ஒரு ப்ராடக்ட்டை நியூவா இன்னோவேட் பண்ணா சக்சஸ் ஆகும். அதர்வைஸ் ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இருக்கலாம். அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல ஏதாவது சில ஃபியூச்சர்ஸை நீங்க ஆட் பண்ணி அதை மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். அதே இந்த ஃபோனே நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பட்டன் டைப் ஃபோன் தான் இருந்தது. அந்த டச் ஃபோன் எப்போ வந்ததோ பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பட்டன் டைப் பண்ணல இருந்து மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம டச் ஃபோனுக்கு மாறிட்டோம். அப்போ எய்தர் தட் அந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டா இன்னோவேட் பண்ணி மார்க்கெட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அதை ரீமாடிஃபை பண்ணி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். இப்ப இது மட்டும் இருந்தா போதுமா? ரீமாடிஃபை பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே சக்சஸ் ஆகுமா? இல்ல இன்னோவேட் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே சக்சஸ் ஆகுமா அப்படின்னா, கன்சியூமர், கஸ்டமர் ஆர் எண்ட் யூசரை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, when your product or service is getting connected with some point, யாருக்கிட்ட, எண்ட் யூசர் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் ஆகும். இப்போ இதுல எப்படி கனெக்ட் ஆகுறது அப்படின்னாக்க, நம்ம அஸ் அ பிசினஸ் ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ற ப்ராடக்ட் கன்சியூமரோட ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி இருந்தா டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த எஸ்எம்ஏல கன்சல்டிங்காக மீட் பண்ற ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் காமனா நிறைய இடத்துல இருக்கிறது, சார் எங்க எம்ப்ளாயி ஆன் டயத்துக்கு வரதில்ல, லேட்டா வந்துட்டு இருக்காங்க, நாங்க மேனுவல் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு இருக்கோம், அதுல எவ்வளவுதான் கவுன்சில் பண்ணி ஓரியன்ட் பண்ணாலும் சக்சஸ் ஆகல, அவங்க கரெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, எப்பவுமே மேன் டு மேன் சக்சஸ் ஆகாது, சிஸ்டம் டு மேன் அப்படின்னா சக்சஸ் ஆகும். அப்போ இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பயோமெட்ரிக் ஆர் ஃபேஸ் ரீடர் வச்சுட்டு நீங்க பீப்புள் எடுத்து பார்த்துட்டு பீப்புள்கிட்ட உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்க ஓரியன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, அது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வல் ப்ராக்டிஸ் ஒரு மந்த்ல ஒரு சிஎல் எடுத்துக்கலாம், ஒரு சிக் லீவ் மேபி அலவுடு, 2 பெர்மிஷன் மேபி அலவுடு. அப்போ அந்த 2 பெர்மிஷனுக்கு மேல போச்சு அப்படின்னாக்க, இது ஆட்டோமேட்டிக்கா மெஷினே கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு எல்ஓபிஎஸ் சிஎல்ல கன்வெர்ட் ஆகிரும். அப்போ பீப்புள் ஸ்லோலி கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது, ஒரு அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்துக்கு இருக்கிற சொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால சக்சஸ் ஆகுது. ஈவன் இப்போ ரிமோட்ல மார்க்கெட்டிங்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க என்ன அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அதுக்கு கூட ஆப் வந்துருச்சு. அந்த ஆப்ல போட்டோ எடுத்தாங்கன்னா எந்த லொகேஷன்ல இருக்காங்க, எந்த டயத்துல இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அக்யூரேசியா கொடுத்துருது. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு நம்ம ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ ஓவர் ஹெட் டேங்க்ல வாட்டர் ஃபில் ஆகி சம்டைம்ஸ் கீழே வடிஞ்சிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய நியூசன்ஸா இருந்தது. ஸோ இதை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகுது, ஸோ ஆட்டோமேட்டிக் அது பவர் கட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுது. அப்போ ஒரு ப்ராப்ளத்தை ஒரு ப்ராடக்ட்டை சால்வ் பண்ற மாதிரி இருந்தா டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2 அந்த ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட் கன்சியூமரோட கன்வீனியன்ஸை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்கிட்ட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, வீட்டுல டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி கிச்சன்ல நம்ம மாவு தயாரிக்கிறதுக்கு கல்லு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அம்மி அந்த மாதிரி கல்லு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் எப்போ மிக்ஸி அண்ட் கிரைண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததோ, அத்தனை பேர் நம்ம என்ன பண்ணிட்டோம், வீல் செட் மேபி சே குட் பை ஃபார் தட். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அது நம்மளுடைய கன்வீனியன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்பர் 3 பாத்தீங்கன்னா,
நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற ப்ராடக்ட் ஸ்பீடு அதை இம்ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னாக்க அது சக்சஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எர்த் மூவர் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். எர்த் மூவர் வந்து இப்போ பைப் லைன் லே பண்றாங்க. அதர்வைஸ் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ்ல கிளீனிங் பண்ணணும், இல்ல ஒரு ஓல்டு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணணும். முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். நிறைய டைம் ஆச்சு. பட் நீங்க ஒரு எர்த் மூவர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்ல வந்து ஒரு 50 நாள் பண்ற விஷயத்த ஒரு 2 months பண்ற விஷயத்த ஒரு என்ன சொல்றது 1 வீக்லயே 1 டேலயே கம்ப்ளீட் பண்ண முடியுது. அப்போ வந்து நம்ம மேனுவல்ல இருந்து இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா மிகப்பெரிய சக்சஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து அக்யூரசி ஆர் ரிசல்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னாக்க, ரிசல்ட்ல அக்யூரஸ்லி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னாக்க சக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது நம்ம போனோ ஃப்ராக்சரோ அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல எக்ஸ்ரே எடுத்துட்டு இருந்தோம். நார்மல் எக்ஸ்ரே இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல் எக்ஸ்ரேவில் வந்து எக்ஸாக்டா பக்காவா ஒரு சின்ன ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருந்தா கூட ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆர்டினரி இதுல இருந்து எங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்னாக்க டிஜிட்டல் எக்ஸ்ரேக்கு மூவ் ஆகுறாங்க. அது கடைசியா ஒரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற ப்ராடக்ட் காஸ்ட்டை சேவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினெட்லி த பீப்புள் வில் மூவ் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டர் நம்ம நிறைய ரெசிடென்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சோலார் வாட்டர் ஹீட்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸே இல்லை. ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அதை நீங்க கிளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ எவ்ரி டே வி வில் கெட் என்ன சொல்றது ஹாட் வாட்டர் இன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். At last important point, any product which is associated with the pride of the people, so that will be giving a guaranteed success. For example, ஒரு crowdல போயிட்டு நீங்க கேக்குறீங்க, நான் ஒரு ஃபோன் ஃப்ரீயா தர போறேன், என்ன பிராண்ட் வேணும், காஸ்ட் இஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னாக்க, ஸோ நமக்கு எல்லாமே ப்ரிஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஐஃபோன் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரைட். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல வந்து சில எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் 50 lakhs and 60 lakhs even up to 1 crore. என்ன ரீசன் அப்படின்னாக்க இட் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரைட். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கரேஜ் வேணும். ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் வந்து சக்சஸ் பண்றது இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் இட் இஸ் கனெக்டட் வித் எனி ஆஃப் த பாயிண்ட் starting from the problem to last maybe that pride, so definitely the product will succeed and that will reach to the market leader, right? இதே மாதிரி நிறைய இன்புட் எடுத்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.